அமுகு டுமுகு அமால் டுமால். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் லாங் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் எடிட்ஸ்னு ஒருத்தன் நம்மளுக்கு 1v1 வாடா அப்படின்னு கூப்பிட்டுருந்தான். அவரு கூட 1v1 தான் போட போகிறோம். ஐடி கூட நான் நேத்தியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவர் கூட ஒரு 2 மேட்ச் விளாட போகிறோம். லோனல் ஃபுட் டியூவலு இதோ வந்துட்டார். இதோ இவர் தான் டியூவல் போட்டு சரி மேட்ச் உள்ள போயிட்டு இதுக்கு மேலே பேசுவோம். நண்பர்களே ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. வீரியத்தினுங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதோ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. அவர் சேனலும் நீங்கள் போய் பாருங்கள். அவர் எடிட் வீடியோஸ்லாம் போடுவார். நம்ம ரொம்ப கம்மியாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். அவர்லாம் என்ன பெரிய ஆள்பா. நம்ம டபுள் ஸ்னைப்பர் கிங்குன்றது இவருக்கு தெரியாது போல். எனக்கு தெரிஞ்சு இவரும் டபுள் ஸ்னைப்பர் பயங்கரமாக தான் விளையாடுவான்னு தோணுது. ஏன்னா இவர் டச்சியாக அவரெலாம் வச்சுருக்காரு. கண்டிப்பாக டச்சியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்னைப்பர் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. போட்டாச்சு, அவ்வளோதான். எமோட்டை போட்டு கலாய்ப்போம். எப்படியா இந்த ரவுண்டில் நான் தான் வின் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் கைஸ். போகிறேன் வரான். ஐயோ ஐயோ ஐஸ் ரெடி வாங்கியாச்சு. அமௌண்ட்டு போட்டு கலாய்க்கிறாரு. நம்ம பண்ணதே நம்மளுக்கு போடுறாரு. மண்டை சுடாது ஃப்ரெண்ட்ஸ். எது இது திருவாரு? ஜஸ்ட்டு மிஸ். இப்போ நான் விபிஎன் வச்சுருக்கிறதுனால அதுவும் ஒரு பிரச்சனை கைஸ். அடித்தா ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கைஸ் போகுது புல்லட்டு. எமௌண்ட்டை போட்டு கலாய்ச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் அந்த ரவுண்டு கைஸ். கொஞ்ச நேரம் மீடி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் அழுத்திப்பிடி நான் விபிஎன் வச்சுருக்கிறேன், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டார் கைஸ் அவுட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். கைஸ் என்ன சொல்கிறேன்னே தெரில. நான் பண்ணுறதுனே தெரில. சரி, ஒரு ஆனகுண்டு எடுத்து வீசின உடனே சைடில் ஓடி வராரு. சிரிப்பு தான் வருது. சரில கைஸ் இந்த வீப்பி நம்ம குப்பையில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரில. இதே மாதிரி உங்களுக்கு 1v1 வீடியோஸ் வேறு ஏதாவது பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஐடியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஐடிக்கு இது பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயரில் இன்வைட் கொடுக்குறேன். அப்போ 2 பேரும் 1v1 விளையாடலாம். நீங்கள் மற்ற கேம்ஸ் கூட சொல்லலாம். ஹாரர் கேம்ஸ் கூட நான் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ போட்டு அழுத்துவோம் நம்ம வேலையை. தெரில இதுலேயும் அவுட் ஆகிடுவோம் தான் லைட்டாக பயமாகவே இருக்குது. ஐஸ் தெரில. அவர் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான பிளேயராக இருப்பார் போலையா. ஐயோ பாருங்க நம்மளோட மூளையை கொஞ்சம் காமிக்க வேண்டிய நேரம். நம்ம ஸ்பை வேலையை பார்த்துட வேண்டியது தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கரடி தப்பிச்சிருச்சு. எமோட்டை போட்டுருச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால்
ப்ரோ யார் ப்ரோ நீ தலையிலே வச்ச? ஓகே, இந்த வாட்டி MP5 வச்சிருக்காரு. அழுத்தி பிடிப்போம் வாங்க. அழுத்திப்பிடி அழுத்திப்பிடி அழுத்திப்பிடி. இறங்கி போய் வச்சு செஞ்சிடுவோம். தலைமை இறங்கட்டுமே. போடு 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 போடு. இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரவுண்டில் வின் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. இந்த ரவுண்டு அவர் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வருகிறேன் வருகிறேன். நல்லா இல்லை பாட்டு, சிரிக்கிறேன்ட்டா இருக்கிறேன். என்னடா வரும் சவுண்டு மட்டும் வருது, என்னடா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா பயத்தில் வார்த்தை வெளில வர மாட்டேங்குது. கையில் டபுள் ஸ்னைப்பர் தான். நம்ம டெசர்ட் ஈகிள் தான் லாஸ்ட் ரவுண்டு. நான் போகுதுன்னு தெரில. சரி, மனசை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பயத்தில் MIT 97 எடுத்துப்போம். பூடு 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 இறங்கி ஒரே மண்டை சாட்டா இல்லை பாடி சாட்டா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு மண்டை ஷாட் ஒரு நல்ல மண்டை ஷாட். இப்போ ஒரு வெடிகுண்டு அணகுண்டு வீசுவோம். அவர் வருவார். இப்போ மண்டை இருங்க. இப்போ மண்டையிலே ஒன்று போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகுதுன்னு பூடு கரெக்டான ஹெட்ஷாட். ஒன் டேப் போடு. பூயா அடிச்சாச்சு. இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் சொன்னால் கூட நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லைக் ரோப்ளாக்ஸ், கிரானி, இந்த மாதிரி ஏதாவது விளையாடி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் அதில் சந்தோஷமாக இருக்கும். சரி போகிறோம். எனக்கு தெரிஞ்சு முதல் ரவுண்டு அடி வாங்குவோன்னு தெரிஞ்சு. எமௌண்ட்லாம் போட்டு கலாய்க்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே அசிங்கமாக போச்சுன்னு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அடிக்க போகிறான். அடிச்சு உடச்சி உடச்சி நான் பண்ணுறது இப்போது என்ன கன் எடுக்க போகிறாரோ பயமாகவே இருக்குது. காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு என்னோடய சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே உள்ளே உக்காந்து கேமிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். வெளில ஒரே சவுண்டாக இருக்கும். தெரியல, இந்த வாட்டி வின் பண்ணால் கூட சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே குதிக்கிட்டோம். டம் 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 டம். இச்சாட்டாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போட்டு வெளுத்துற வேண்டியது தான் நம்மளோட சான்ஸை வச்சு.
ஐஸ் வந்துட்டான். போட்டாச்சு. ஐஸ் இதில் வின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அடிச்சா நல்லாயிருக்கும், அடிக்கலைன்னா கேவலமாக இருக்கும். தோத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. அடி 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 போட்டாச்சு. அடுத்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அடிச்சாச்சு. சரி, டபுள் விக்டர் எடுத்துன்னு போவோம் இந்த வாட்டி அவனை வச்சு. நம்ம ஒரு டபுள் விக்டர் பிளேயர் வேறு தெரில. அவர் டபுள் விக்டர் நம்ம மிஞ்சிட்டார்னா நம்மளை விட அவர் தான் டபுள் விக்டர் பிளேயர் கெத்து. எத்தனை ரவுண்டு போச்சுன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐயோயோ நண்பர்கள், நான் தானே முதல்ல ஆரம்பித்தேன். 5 ஹெச்பியில் தப்பிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஹெச்பியில் தப்பிக்கிறாரு. சும்மா ஹேக்கர் மாதிரி எதாவது போடுவோம். நம்மளுக்கு எதாவது ஹேக் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கே அதெல்லாம் வர போகுது. இந்த வாட்டி வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அணுகுண்டா வீசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வர்ற வரைக்கும் அணுகுண்டு தான். ஞான சுண்டல் போட்டு அப்படியே போட்டு அணுகுண்டா போடுவோம். மாட்டிக்கினடா. அழுத்து 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 ஒழுத்து 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 ஒழுத்து. இப்போ பாருங்க, வச்சு வெளுத்துற வேண்டியது தான். கிட்ட போய் நம்மளுக்கு ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. சி இவ்வளோ கண்ட்ரோவே இருக்கும். திருப்பியும் 5 ஹெச்பி. சரி, ஏன் இப்படிலாம் நடக்குது நம்மளுக்கு மட்டும். நான் பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனுஷன் எத்தனை இருக்குன்னு இன்னும் 2 வாட்டி அவரை தோக்கடிக்கணும். அடிச்சாச்சு. ஒரு வாட்டி அடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 8 இருக்கிறோம். இன்னும் இந்த ஒரு வாட்டி தொகைச்சிட்டா போதும். நம்மளுக்கு என்ன கன் வேணுமோ எடுத்துகிட்டு அவனை போட்டு சாத்திர வேண்டியது தான். போட்டார் உண்டை அணகுண்டை. நம்மளோட ட்ரிக்கு நம்மளுக்கே போடுறாரு. சைடில் வந்தார்னா மண்டை ஷாட் தான். ஒரே ஒரு மண்டை ஷாட்டாவது போயிடு. கடவுளே, போயிடுச்சு மண்டை ஷாட் ஒன்று போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறங்கி போய் ஒன்று வச்சு சாத்திட்டாச்சு. அவ்வளோதான் எல்லாம் முடிச்சு. நம்ம எமௌண்ட்டு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 9 இதான் கைஸ், லாஸ்ட்டு ரவுண்டு. என்ன பண்ணுவோம், டஸ்டிகிலு ஸ்னைப்பர் அந்த மாதிரி. இந்த வாட்டி நோ நம்ம விட்டு விடுகிற சான்ஸே கிடையாது. வச்சு சாத்திர வேண்டியது தான். போன வாட்டி எடுத்த அதே காம்போ. ஓகே, தூக்கி வச்சு போடு. ஐஸ் இதுலேயே பாதி இது போயிடுச்சு. நம்ம பேசாமல் கீழே இறங்கி போய் M10 வச்சு அழுத்திடலாமா? பூட்டு சுத்துட்டான். புயா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இதோட உங்களிருந்து விடைபெறுறது உங்களோட IGT. பாய்.